வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க இன்றைக்கு ரேஷன்ல போய் கியூல நின்று காசு கொடுத்து வாங்க முடியாத மளிகை பொருட்கள் கூட அன்றாடம் வாங்க முடியாத குடும்பங்கள் இதனால பயனடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு எல்லோருக்கும் ஒரே மாதிரி, எல்லா மதத்தினருக்கும் ஒரே மாதிரியான அரசியலை தான் பண்ணாங்க அப்படின்றதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டா ரமலான் காலங்கள்ல நோன்பு கஞ்சி இலவசமா வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமா ரமலான் நோன்பு கஞ்சி செய்யப்பட்டு முஸ்லிம் அமைப்புகளை சார்ந்தவர்களுக்கு இது விநியோகமும் செய்யப்பட்டது. பெண்ணுடைய நலனை பத்தி யோசிக்கலன்னா எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் அப்படின்ற திட்டம் அமல்படுத்தப்பட்டுச்சு. இந்த தாலிக்கு தங்கம்ன்றது ஒரு குவாலிஃபிகேஷனா அமல்படுத்தப்பட்டுச்சு. 10வது முடிச்சிருக்கக்கூடிய பெண்களுக்கு 25,000 பணமும் 4 கிராம் கோல்டும் வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு டிகிரி இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 4 கிராம் கோல்டும் 50,000 பணமும் வழங்கப்பட்டது.